அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி வேர்ட்ஸ் இதில் பயன்படுத்தக்கூடிய வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா பிகாஸ், இஃப், அல்தோ அண்ட் வென்னு, ஒயில், சின்ஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் சக்சீட். இஃப் வந்துருக்கு இந்த இடத்துல 2 சென்டென்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக இஃப் இதை பண்ண நீ வந்து நல்லா உழைச்சனா உனக்கு வந்து வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான். யூ வில் சக்சீட் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் அடுத்தது பார்த்திங்கன்னா சி டிட் நாட் கம் பிகாஸ் சி வாஸ் சிக். வரல, ஏன்னா காரணம், அந்த காரணத்தை சொல்கிறாங்க. அப்போ சி வாஸ் சிக். அப்போ பிகாஸ் அப்படிங்கிறது இங்கே ஒரு கன்ஜெக்ஷன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அல்தோ ஹீ வாஸ் டயர்ட். அந்த அல்தோ ஹீ வாஸ் டயர்ட் ஹீ கண்டினியூட் ஒர்க்கிங். இந்த அல்தோ அப்படிங்கிறது இங்கே ஒரு கன்ஜெக்ஷனாக செயல்படுது. அடுத்தது பார்த்திங்கன்னா கரோலேட்டிவ் சென்டென்ஸ், கரோலேட்டிவ் கன்ஜெக்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 பகுதியில் வரும். அதை வந்து ஒவ்வொன்று அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிற சொல்கிறக்கூடிய விஷயத்தில் இது வந்து வரும். ஸோ இப்போ இங்கே வந்து எய்தர் ஆறு அல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நெய்தர் நார், இது இல்லாமல் அது இல்லை அப்படிங்கிற மாதிரி. நாட் ஒன்லி பட் ஆல்சோ, இது மட்டும் இல்லை இதே போலவும் வேறு ஒன்று இருக்கும் அப்படிங்கிறதான். போத் அண்டு 2மே இருக்கும், இல்லைனா போத்து இதுக்கு அது உதாரணமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறலாம். ஸோ இது மாதிரி வரக்கூடிய இடத்துல உதாரணங்கள் பார்த்திங்கன்னா எய்தர் யூ கம் நவ் நார் ஸ்டே ஹோம். ஓகேவா, இந்த மாதிரி வரக்கூடியது. அது சி இஸ் நாட் ஒன்லி ஸ்மார்ட் பட் ஆல்சோ கைண்ட். ஸ்மார்ட் மட்டும் கிடையாது, வந்து ஒரு கைண்டாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா போத் ராமு அண்ட் ரவி ஆர் ப்ரெசன்ட். 2 பேருமே ப்ரெசண்ட்டாக இருக்காங்க, அதாவது ப்ரெசண்ட்டாக வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு ஒரு சின்ன இந்த 3க்குமே சேர்த்து நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளை எல்லாருமே வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதில் இதனோட ஆன்சர் பண்ணி பாருங்கள். இதில் என்ன கன்ஜெக்ஷன் வந்து வருங்கிறத உங்களால் முடிஞ்ச ட்ரை பண்ணி இதை வந்து கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஆன்சர் சரியாக தப்பாங்கிறத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இது குழந்தைங்களுக்கு 6th ஸ்டாண்டர்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 6th அண்ட் அபோவுக்கு அழகாக வந்து இது எல்லாருக்குமே சொல்லிக் கொடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு நம்ம அப்படியே எக்ஸசைஸையும் அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஐ வாஸ் டயர்டு டேஷ் ஐ வென்ட் டு பெட் ஏர்லி. சி வில் ஹெல்ப் யூ டேஷ் யூஸ் ஆஸ்க் ஹேர். டேஷ் ரவி டேஷ் ராஜு பாஸ்ட் த டெஸ்ட். ஹீ டிட் நாட் கம் டேஷ் ஹீ வாஸ் பிஸி. யூ கேன் ஹேவ் டேஷ் டீ டேஷ் ஹாவ் காஃபி. ஸோ இதை அப்படியே கொஞ்சம் எல்லோரும் ஃபாலோ பண்ணி ஆன்சர் பண்ணி பாருங்கள். ஆன்சர் பண்ணால் தான் உங்களுக்கு இதில் என்ன ஐடியா அப்படிங்கிறது, எப்படி கன்ஜெக்ஷனை வந்து நம்ம ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். தேங்க்யூ வெரி மச்.